எங்களுடைய சென்னை மேற்கு மாவட்டத்தோட செயலகம் நம்மளுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் ஏற்படுத்தியுள்ளாங்க. நம்ம தம்பி ஜோதிகுமார் அவருடைய ஆஃபீஸ் இனாகிரேட் பண்ணிக்கலாம். ஒரு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா பதில் சொல்றாங்க. கையை நீட்டாம பேசுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னாங்கன்னா யார் இந்த குழந்தைகள் தற்கொலை பண்ணி இறந்தாங்களோ கண்டிப்பாக என்னுடைய ஆழ்நிறங்கள் ப்ளஸ் நம்ம பாட்டியோட ஆழ்நிறங்கள் நான் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ் அவங்க ஃபேமிலி பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரோட நெஞ்சு கூட அது இருக்கும். பட் இந்த டாபிக் கண்டிப்பாக நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். எல்லா சேனல்ஸ் இருக்கீங்க, டிபேட் பண்ணுவோம், கண்டிப்பாக பேசுவோம். பட் இன்னைக்கு மட்டும் அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பிகாஸ் இன்னும் குழந்தைகள் ஆரம்பிக்கல, போயிருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. பட் நான் கன்சிஸ்டண்ட்டாக என்னோட நிலைப்பாடு வந்து பல பேட்டிகளில் பல இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கிறேன்னா இது ஒரு காமன் தேர்வு அக்ராஸ் இந்தியா நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்ப்பு இருக்குது. வேறு வேறு ஸ்டேட்டில் கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டில் ஒத்துக்கிட்டாங்க, எல்லா ஸ்டேட்டில் கூட ஒத்துக்கிட்டாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பேச வேண்டிய கட்டாயத்தில் போட்டிருக்கோம்னா கண்டிப்பாக நான் பேசலை. எனக்கு 2-3 நாள் டைம் கொடுங்க, இந்த இஷ்யூ சால்வ் ஆகிட்டோம். பட் என்னுடைய நிலைப்பாடு வந்து நீட்டை நான் எப்பவுமே ஆதரிக்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். பட் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு சின்ன ஒரு பஃபர் வேணும்னு கேட்டிருந்தோம். அந்த பஃபர் டைம் கூட இப்போ முடிஞ்சு பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் குழந்தைகள் வந்து நீட்டில் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அப்வர்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கும். மிச்சவங்க சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ என்னுடைய ஒரே ஒரு வாதம் என்னென்னா குழந்தைகள் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இந்த தடவை கொரோனா பேண்டமிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் அன்சர்டனிட்டி. எல்லாத்துக்குமே எக்ஸாம் நடக்குமா, நடக்காதா, இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, அன்சர்டனிட்டியில் வந்து குழந்தைகள் வந்து ஸ்பெசிஃபிக்கலி இந்த வருஷம் எக்ஸாம் எடுத்துருக்காங்க. ஸோ வெரி அன்ஃபார்ச்சுனேட். ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். நம்ம அன்ஃபார்ச்சுனேட் இதில் மைண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு மாதிரி வேவரிங் மைண்டில் நீட்டை பற்றி அவங்களுக்கு ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்குது. அதில் வந்து ஒரு சூசைட் ஒன்று ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக காப்பி கேட் சூசைட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒரு நடந்ததுக்கப்புறம் டக்குன்னு வேகமாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ மீடியா நண்பர்கள் கூட கொஞ்சம் இந்த ரிப்போர்ட்டிங் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க. கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்கு மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்ரெசிவாக என்ன பேசலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தொடர் தற்கொலைகளுக்கு மத்திய அரசு அதாவது பாஜக அரசு தான் பொறுப்பேற்கணும், மோடி அவர்கள் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறத எதிர்கட்சியில் வலியுறுத்துறாங்க. ஸோ இதை நீங்கள் பாஜக தரப்புல இருந்து எழுதி பார்க்குறீங்க, நீங்கள் அதை பொறுப்பேற்றுக்கீங்க. ஆனால் இது கவர்மெண்ட் எப்படி பொறுப்பேற்க முடியும்னு நான் தெரியலீங்க. பிகாஸ் 2013 நீட்டை பற்றி முதலாக நம்ம பேசும்போது அப்போ உண்மையான கட்சிகள் கூட்டத்தில் யார் இருந்தாங்க நம்ம தெரியும். நான் ஃபஸ்ட்டே பேசுகிற மாதிரி அரசியல் பேசுகிற டைம் இல்லைங்க, இன்னைக்கு எக்ஸாம் முடியணும். ஸோ 2013 நீட்டை பற்றி ஒரிஜினல் டிஸ்கஷன் நடக்கும்போது டெல்லியில் இருந்த அரசாங்கம் இருக்குது, கூட்டணி இருந்த அரசாங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் 2016 நீட் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் நிறையா வந்துட்டாங்க, கோச் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் மாணவர்களும் ட்ரெயினப் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2020 கிட்டத்தட்ட 4 வருஷம் நீட் எக்ஸாம் ஆகி 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசுகிறோம். அதனால் இப்போ வந்து எதிர்கட்சிகளோ வேறு கட்சிகளோ வந்து இதுக்கு வந்து பிரதமர் தான் பொறுப்பேற்கணும், பாஜக கட்சி தலைவர்கள் பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏற்கக்கூடிய கருத்தல்ல. பிகாஸ் இது வந்து 2016 4 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய டிபேட் பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். எல்லா வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து அதிக அளவில் நீட்டில் பாஸ் ஆகிருக்காங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அதிகமாக தான் எப்படி முடிச்சு போகிறாங்க அப்படின்னு திமுக ஆட்சிக்கு வந்தா நீட்டை வந்து நாங்கள் ரத்து செஞ்சிடுவோம்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறோம்? ஸ்டாலின் சார் அவர்கள் சொன்ன கருத்து வந்து கான்ஸ்டிடியூஷனலி நாட் பாசிபிள். சட்டத்துக்கு உட்பட்ட அந்த கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா நீட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவங்கெல்லாம் அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணுறாங்க. அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மாதிரி தான் போகும். அப்போ நீட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணி நீட் நடத்துறாங்க. ஸோ நம்மளோட எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீட்டை நீக்கிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக சரியான கருத்தாக எனக்கு தெரியலீங்க. பட் இந்த டைமில் வந்து எல்லாருமே கொஞ்சம் மெச்சோர்டாக சிச்சுவேஷனை சூஸ் பண்ணி அவங்க எக்ஸாம் முதல் எழுத வைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த அவர் சொன்ன கருத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான ஒரு கருத்து. மாநில சுய ஆட்சியை பறிக்கிற விதமாக வந்து இந்த நீட் வந்து இன்னமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மத்திய அரசு பண்ணியிருக்காங்க. நீங்கள் மற்ற ஸ்டேட்லேயும் 6 ஸ்டேட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அப்பீல் பண்ணாங்க, அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து தமிழ்நாட்டு அரசே வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தவறான புரிதலோடு தான் செய்கிறாங்கன்னு எப்படி முடியும்? ஆனால் நீங்கள் சொன்ன இதே விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் போகும்போது இந்த எல்லா விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். சுயாட்சி, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்குது, அது யூனியன் லிஸ்ட்டா, ஸ்டேட் லிஸ்ட்டா, கன்கரண்ட் லிஸ்ட்டா. ஸோ சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தான் ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க.
நீட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க நடத்துறதுக்கான இது இருக்கும். நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் சீட்ஸ் வந்து லோக்கல் எய்ட் இருக்கும். நீட்டில் நம்ம நடத்தக்கூடிய தேர்வில் 20% வந்து ஆல் இந்தியா போகுது, நம்ம ஆளுகள் போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆன்டி ஃபெட்ரல், மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு சட்டம், எதிரான ஒரு எக்ஸாம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடிக்கு போகும்போது அதே காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடியும் காமனாக ஒரு போர்டு வச்சு தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஐஏஎம் போகும்போதும் காமனாக, திருச்சியில் ஐஏஎம் இருக்குன்னா அதுக்கு வந்து காமனாக வந்து ஒரே எக்ஸாம் தான் எழுதுறோம். ஸோ ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து ஒரு காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற பேட்டர்னுக்கு வந்திருக்காங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியராக ஆராய்ச்சி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து மாநில சுயாட்சிக்கோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கோ ஆப்போசிட் இருக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரிங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக டீட்டெயிலாக ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியணும், ஊடகங்களும் கரெக்டாக அவங்களை போய் ரீச் பண்ணணும். பட் இன்னைக்கு ஒரு நாள் அவாய்ட் பண்ண அப்படிங்கிறத நம்ம மருத்துவத்தோட எப்படி நீங்க கம்பேர் பண்றீங்கன்னா, இது மருத்துவத்துல எல்லா காலேஜில் படிக்கிறதுக்கும் நீட் வந்து கம்பல்சரி. பட் ஆனால் ஐஐடி மட்டும்தான் அது. மற்றபடி இன்ஜினியரிங் படிக்கணும்னா மாணவர்கள் வேறு வழியில் இன்ஜினியரிங் படிச்சுருவாங்க. ஆனால் மருத்துவம் படிக்கணும்னா இது வந்து இவ்வளவு தூரம் இருக்கிறதுனால தான் மாணவர்கள் தற்கொலை எண்ணத்துக்கே கூடியது. அதை பற்றி ஒன்று நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிக் கேள்விக்கு வந்து எப்படி நீங்கள் ஒரு ஐஏஎம்ஓ ஐஐடியோ மெடிக்கல் காலேஜோ கம்பேர் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் போர்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் இண்டிவிஜுவலாக நான் இப்படி தான் மெடிக்கல் காலேஜ் நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு காமன் ஸ்டாண்டர்டுக்கு வந்துருக்கு. அதுக்கு தான் நமக்கு ஒரு போர்டு இருக்குது. அது புதிய பள்ளிக்கொள்கை முறையில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டை நம்ம அபாலிஷ் பண்ணிட்டோம். அதுலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருக்கோம்னா ஸோ ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கொண்டு போய் யூனிஃபார்மிட்டி அக்ராஸ் த கண்ட்ரி கொண்டு வராங்க. இப்போ என்னுடைய ஒரே வாதம் என்னன்னா, நீட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு கவர்மெண்ட் மாணவர்கள் அரசாங்க கல்லூரிகளுக்கு போனாங்க, மெடிக்கல் காலேஜுக்கு போனாங்க. நீட் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு அரசாங்க மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போனாங்க அப்படிங்கிறது ஒரு கரெக்டான கம்பேரிசன். அந்த டேட்டா தான் எல்லாருமே வந்து சுற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அந்த டேட்டா வச்சு நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். அந்த 4 வருஷத்துல நீட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறது இல்லை. 2016, 17, 18, 19, 20 எக்ஸாம் முடியுதுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய ஆர்கியூமெண்ட் வந்து அதை பொறுத்து தான் இருக்கணும். நீங்க சொல்லுங்க எவ்வளவு இப்போ கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டாங்க? 6 பேர் போன வருஷம் போனாங்க. அதுக்கு முன்னாடி 2 பேர் போனாங்க. இப்போ 2 பேர் 6 பேர் தான் போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த கவுன்சிலிங் 2800 பேர் வந்து அலோவ் பண்ற ஒரு சீட் வந்து இருக்கு நம்ம கிட்ட. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அலோவ் பண்ணலாம். அவ்வளோ பேருமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ற ஒரே ஆர்குமெண்ட் வந்துன்னா, இப்போ நீட் வந்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆனாங்களா, எஜுகேஷன் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற மாஃபியா ஸ்ட்ரக்சர் உடஞ்சிருச்சா அப்படிங்கிறது தான் கேள்வி. இது வந்ததுக்கு அப்புறம் என்னையை பொறுத்தவரைக்கும் கட்டாயமா பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் மாஃபியா அப்படிங்கிறது பெரிய லெவலில் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க கொடுக்குற டொனேஷன்ஸோ பேமெண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா நீட் வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட இது உள்ள வந்திருக்குதுங்க. அதனால நம்ம டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுவோம். அதுக்கு நேரம் இருக்கு. இன்னைக்கு வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய டேட்டா வந்து அந்த நீங்க சொல்லுங்க. டேட்டா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? அதனால ஒரு நிமிஷம் இதே டேட்டா வந்து அரசாங்கத்துக்கு இருக்கலன்னா நாங்க வந்து டேட்டா வச்சு நாங்க வந்து டேட்டா ஒரு நிமிஷம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரோபோஸ் பண்ணாங்க அப்படிங்க போது இதே டேட்டாங்க வந்து அரசாங்கத்துக்கு வச்சு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆர்கியூ பண்ணுவாங்க. டிபேட் நிறைய ஆர்கியூ பண்ணுவாங்க. 6 பேர் தான் வந்து சீட் எடுத்துருக்காங்க. 6 பேர் தான் சீட் எடுத்துருக்காங்க. 6 கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கணக்கு. அது எப்படி அந்த டேட்டா வந்து நீட்டுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கவர்மெண்ட் மக்கள் போனாங்க? எல்லாருமே சரியான வாதம் கிடையாது. சார் 15% வந்து நம்ம ஆல் இந்தியா கோட்டா போறோம். 85 வந்து நம்ம ஸ்டேட் கோட்டா இருக்கு. அதுல கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாருமே மெரிட்ல போய் செலக்ட் ஆயிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கல்லூரிக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கறது அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்ம கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் போக முடியாத அளவுக்கு ஒரு சிலபஸ் வந்து அவங்களுக்கு சிலபஸ் வந்துன்னா நீங்க வந்து எல்லாமே ஜெனரலாக வந்து என்சிஆர்டி சிலபஸில் வரும். 1969 ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நீட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் பேட்டர்னே வந்து ஒரு 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து +1லேருந்து வருது, 50% +2லேருந்து வருது இல்லைங்களா? இப்போ தமிழ்நாட்டில் ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த +1 எக்ஸாம் அப்படிங்கிறதே நடத்துறது இல்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா +1 கிளாஸஸே நடத்தாமல் +2 அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். முக்கால்வாசியாக நடத்துறோம். சொல்றது கேளுங்க. அதனால வந்து இதை நீங்க ஆராயணும் அப்படின்னா உட்கார்ந்து பேசுங்க. எல்லாருமே வருஷம் தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவங்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க, இது ஆன்டி ஃபெடரல் கிடையாது, இது ஆன்டி புவர் கிடையாது, ஆன்டி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸாம் நடக்கணும். இந்த எக்ஸாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வரப்போற டேட்டாவை பாருங்க. அந்த டேட்டா வச்சு 5 வருஷம் டேட்டா நம்ம கையில் இருக்கு. 16 இருந்து 20 வரைக்கும் 5 வருஷம் டேட்டா இருக்கு. அது உங்களுக்கு ஒரு ஃபேர் கம்பேரிசன். ஆர்கியூ பண்றாங்க. உண்மையாலுமே நீட் வந்ததுனால
ஒரு புவர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு. குறைவா இருந்தா நீட்டா நீங்க சார் குறைவா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி டேட்டா வச்சு குறைவா இருந்தா நீங்க நீட்டுக்கு எதிராக செயல்படுவோம்னு சொல்லிங்க. ஒரு எப்பவுமே வந்து ஒரு மாட்டை வந்து மாட்டு வண்டிக்கு முன்னாடி தான் வைக்கணும். மாட்டு வண்டியை மாட்டுக்கு முன்னாடி வைக்க கூடாது. டேட்டா வரட்டும் பேசுவோம் தான் நான் சொல்றேன். குழந்தைங்க படிக்க முடியலன்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த கிராமப்புற மாணவர்கள் நீட்டுக்கு நாங்கள் எல்லாம் தயாராக முடியலன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் பாஜக அரசு கண்டிப்பா நீட் வேணும் அப்படிங்கறத வலியுறுத்துறீங்க? ஆனா நீங்க ஒரு நிமிஷம் நீங்க தயவு செஞ்சு இதை வந்து ஏதோ கவர்மெண்ட் வெர்சஸ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி மாற்ற முயற்சிக்காதீங்கன்னா, இது பாஜக அரசு மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்காங்க, எல்லா ஸ்டேட்ல அவங்க ஆட்சியில் இருக்காங்க, எல்லா பக்கம் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்னோட ஒரே கேள்வி, தயவு செஞ்சு பாஜக அரசு வெர்சஸ் தமிழ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி மாற்ற முயற்சிக்காதீங்க. தமிழ்நாடு தவிர எங்க நீட் ப்ரொட்டஸ்ட் நடக்குது சொல்லுங்க. யாரு பண்ணாங்க? அண்ணா 6 ஸ்டேட்டோட அரசியல் தலைவர்கள் சிஎம்ஆ இருக்கவங்க பொலிட்டிக்கல் ரீசன்காக போயிருக்காங்க. எங்க வந்து மாணவர்களோ பெற்றோர்களோ ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்லயோ அல்லது வேற காங்கிரஸ் காலக்கூடிய ஸ்டேட்லயோ எங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண விஷுவல்ஸ் காமிங்க, போட்டோ காமிங்க. கவர்மெண்ட்ல இருந்து வந்து யாரோ வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக பண்றதுக்காக எப்படி வந்து நீங்க வந்து மாணவர்களுக்கு சொல்றதுங்கண்ணா, பக்கத்து ஸ்டேட்ல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு, வேற ஸ்டேட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு, அங்க ப்ரொடெஸ்ட் பண்ற விஷுவல் காட்டுங்க. ஒரு குழந்தையோ பெற்றோட ரோட்டுக்கு வந்து எனக்கு நீட் வேண்டாம்னு சொல்ல விஷுவல காட்டுங்க, அப்புறம் நாம் பேசுவோம். அரசியல் வேற எங்க நீங்க வந்து நீட் கேன்சல் பண்ணுங்க சொல்றீங்க இல்லைங்களா? கேரளால பாத்தீங்கன்னா பீக் கொரோனா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சாங்க. கர்நாடகால காமன் அட்மிஷன் டெஸ்ட் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸை செப்பரேட்டா வச்சு அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. கேரளால நெகட்டிவ் இல்லையா சூப்பரா கண்டக்ட் பண்றாங்க. கர்நாடகால நெகட்டிவ் இல்லையா? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீட் கண்டிப்பா கண்டக்ட் பண்ற கெப்பாசிட்டி நம்ம இருக்கு. நீங்க பாருங்க, எக்ஸாம் ஃபுல்லா எழுதுறாங்க, சாயந்தரம் பாருங்க எவ்வளவு பேர் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போக முடியல, எவ்வளவு பேர்த்த வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உள்ள விடல, கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு செப்பரேட்டா இது பண்ணிட்டாங்களா, சேஃப்டி மெக்கானிசம் ஃபாலோ பண்ணிட்டாங்களா? கண்டிப்பா பண்ணிருக்காங்க. ஆர்குமெண்ட் வரைக்கும் நான் சொல்றேன், நீட் இன்னைக்கு நடந்தது என்னை பொறுத்தவரைக்கும் சரியான ஒரு இதுதான். ஏன்னா கேரளா ஆல்ரெடி நடத்தி காட்டிட்டாங்க, கர்நாடகாவும் ஒரு என்ட்ரன்ஸ் நடத்தி காட்டிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம எந்த எக்ஸாமே நடத்தல. காரணம் என்னன்னா கொரோனா இருக்கு, வேற ஸ்டேட் நடத்தி காட்டியிருக்காங்களே. கேரளால வந்து லாஜிஸ்டிக்லி இட் இஸ் டஃப். போட்ல வர்றாங்க, ஆத்துல வர்றாங்க, படகுல வர்றாங்க, வந்து பண்ணிட்டு போறாங்க. தமிழ்நாடு அப்சல்யூட்லி கேப்பபிள். நீக்குள்ள எக்ஸாம் நடக்கும், உங்களோட விஷுவல்ஸ் இருக்கு, அப்புறம் ஆர்கியூ பண்ணுவோம்னா நீட் சரியான முறையில் நடந்ததா இல்லையா, அப்புறம் அந்த ஆர்கியூமெண்ட் வச்சு ஏற்கனவே மருத்துவமே வணிக ரீதியா போயிடுச்சு, மாஃபியாவே ஆயிடுச்சு. இப்போ மருத்துவ கல்வியே வந்து மாஃபியா மாதிரி ஆயிடுச்சு சார். அங்கங்க நீட் தேர்வு மையம் சொல்லி லட்சக்கணக்கில் ஏழை மாணவர் விட்டப்படுகிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க மருத்துவத்துக்கு போனவங்க எல்லாம் பாருங்க, எந்த ஊர்ல இருந்து போறாங்க, எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இருந்து போறாங்கன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு 3-4 ஹப் இருக்கு, அங்கதான் அதிகமா போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஃபேர் கம்பேரிசன் கிடையாது. ஸோ இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது நீங்க கரெக்டா படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு வணிகமா மாறிடுச்சு, உடைக்கிறதுக்கான முயற்சி தான் புதிய கல்வி. எக்ஸாக்டா நீங்க சொல்ற அதே பாயிண்ட்டுக்கு தான் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு. ஒரு வருஷம் ஒரு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் சிம்பிள் டிகிரி வாங்கிக்கலாம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஃபுல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணினா கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸோட மாஃபியாஸ், எஜுகேஷனல் லாபி இதை உடைக்கிறதுக்காக தான் புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கு. ஸோ அதனால நீங்க கல்விக் கொள்கையை படிச்சு பாருங்க. கவர்மெண்ட் கண்டிப்பா எகெயின்ஸ்ட் தான் இருக்கு, யாருமே சப்போர்ட் பண்ணல. நான் வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல கேள்வி இருந்தா கேட்டீங்கன்னா அரசு தேர்வுல அதிகமான மார்க் எடுக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குறைஞ்ச பார்டர்ல பாஸ் பண்றவங்க கோச்சிங் சென்டர் போயிட்டு மார்க் அந்த எக்ஸாம் எழுதி நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு படிப்பு போயிடுறாங்க. டாக்டர்ஸ் சீட்டு கிடைக்குது. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தவறாக நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க வந்து இந்த 2 லட்சம் 1 லட்சம் அப்படிங்கிற ஃபீஸ் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணக்கார ஃபேமிலியில் இருக்காங்க, அவங்களால அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் போக முடியுது, வேற வேற இதில் பண்ணுறது. முன்னாடி இருந்துச்சுன்னா இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி இருந்த என்ட்ரன்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருந்துச்சு. அது எல்லாமே உடைக்கணும். அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி, பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி மாறிடுச்சு. நம்மளுடைய ஹெல்த் மாதிரி அதை உடைக்கணும். உடைக்கிறதுக்கான முயற்சி தான். நீங்க இது வேண்டாம், நான் பழைய மாடலுக்கே போறேன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி தான் கன்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நேரடி விவாதத்துக்கு திமுக எம்பி செஞ்சு உங்களை அழைச்சிருக்காங்க, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நைட் 1 மணி வரைக்கும் ட்விட்டர்ல ஏதோ போயிட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து நம்ம செந்தில் சார் சொல்லிடுறேன். செந்தில் சார் அவரை தருமபுரி எம்பி அவர்கள் வந்து நேரடி விவாதத்துக்கு அழைச்சாருன்னா நானும் வந்து டேட் கொடுத்துருந்தேன்னா எனக்கு நான் கோயம்புத்தூர் செயற்குழுவில் இருந்தேன், இன்னைக்கு சென்னை இருக்கிறேன். நான் வந்து சொன்னேன் நெக்ஸ்ட் சனி ஞாயிறு, அதுக்கு அடுத்த சனி ஞாயிறு, அதுக்கு அடுத்த சனி 6 டேட் கொடுத்து நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கிறேன்.
செந்தில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் பார்லிமெண்ட் போகணும், அதனால நேத்து மட்டும் இருந்தா நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, ஸோ நேத்து எனக்கு என்னுடைய கட்சி வேலைகள் இருக்கு, அதனால நேத்து புதுசா வந்து இன்னொரு டேட், இந்த 6 டேட் திரும்ப வலியுறுத்தணும். அதுக்கு ஒரு என்ன சொல்லியிருந்தாருன்னா ட்விட்டர்ல வந்து நான் வர முடியாது, நான் சொன்ன டேட்டுக்கு நீங்க வரல, அதனால நான் வர மாட்டேன். ஸோ டிபேட்டுங்கிறது டிபேட்டுங்க, அது இன்னைக்கும் பண்ணலாம், நாளைக்கும் பண்ணலாம், நாளானிக்கும் பண்ணலாம். அவரும் பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு கட்சி வேலைக்கு இருக்கு. ஸோ நான் கொடுத்த டேட் இல்லை நிற்குது, நான் கொடுத்த டேட் இந்த வார கடைசி நிற்குது, அதுக்கு அடுத்த வாரம் நிற்குது. பார்லிமெண்ட் முடிஞ்சு 1ஆம் தேதி பார்லிமெண்ட் முடிஞ்சு 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் டேட். ஸோ செந்தில் சார் நான் ரொம்ப மதிக்கிறேன், ஒரு தருமபுரி மக்கள் வந்து எலெக்ட் பண்ண ஒரு வீக், அதனால அவர் எப்போ டிபேட்டுக்கு ரெடினா கூட நான் டிபேட் பண்ண தயாராக. அவர் என் டேட் இருக்குங்க, அவர் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க.